நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், இது குறித்த மேலும் தகவல்கள். வணக்கம் சரவணன். நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக கட்சிகளிடையே கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சம்பத் மத்திய குழுவில் இருந்து தலைவராகவும் கனகராஜ், குணசேகரன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே 2 தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கம் வகித்து வைத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான தொகுதிகளை திமுகவிடம் கேட்டிருந்தது. இந்நிலையில் வருகிற 10 மற்றும் 11 ஆகிய 2 தேதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு ஆலோசனையானது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அதில் முன்னாள் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தலைமையில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை குழுவானது நடைபெற உள்ளது. இந்த குழுவில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகளானது நடைபெற உள்ளது. அதாவது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் தயாரிப்பு குழுவில் உள்ளவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் பணிக்கான தயாரிப்பு பணிகளை இந்த கூட்டத்தில் இருந்து தொடங்குவார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த ஆலோசனை குழுவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் தலைமை குழு உறுப்பினர்களான பிரகாஷ் கார்த்தி, ராமகிருஷ்ணன் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்களான ரங்கராஜன், வாசுகி, சவுந்தரராஜன், பத்மநாபன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்தியாவில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்து மாநில பொதுச் செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்களும் இந்த மாநில குழு ஆலோசனை குழுவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த குழுவின் மூலம் தேர்தல் தயாரிப்பு பணியானது விரைவில் சூடு பிடிக்கப்பட்டு, அதாவது அந்த தயாரிப்பு பணிகளானது முடிவு காணப்பட்டு அவர்களுடைய அறிக்கைகளை விரைவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சரவணன், தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்.